ஃப்ரெண்ட் சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி பிரமவோ பார்க்கலாம் வாங்க. சேது இருந்துட்டு அந்த குழந்தைய பார்த்து எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. அந்த குழந்தைக்கு ஆர்த்தி எல்லாம் எடுத்து உள்ளார கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போனதுமே பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ராஜாங்கமே ஃபர்ஸ்ட் டைம் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சுறாங்க. அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்க ராஜாங்கத்துக்கு. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவை விளக்கேத்த சொல்றாங்க. ஐஸ்வர்யா விளக்கேத்தவும் அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களால வந்து அந்த நெருப்போட்டி எடுத்து அத பத்த வைக்கவே முடியல. 2, 3 டைம் வந்து அவங்களால முடியல. உடனே வந்து சாவித்திரி, "என்ன விளக்க கூட பத்த வைக்க முடியல. இது மாரி தீப்பெட்டி கூட ஒர்க் ஆகலையே" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தீப்பெட்டி சரியில்லாத இருக்கும். நீ பத்த வை ஐஸ்வர்யான்னுவாங்க." அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா மறுபடியும் பத்த வைக்கவும் பல்லி வந்து மேல விழுந்துடும். ஐஸ்வர்யா பார்த்துட்டு மைட்டு, "ஐயோ! விழுந்துருச்சு, பல்லி விழுந்துருச்சு, பல்லி விழுந்துருச்சுன்னு" கத்தவும், "என்னம்மா ஆச்சு? பல்லி விழுந்துருச்சு." "ஐய்யய்யோ! இது அபசகுனமா தெரியுதேன்னு" சாவித்திரி சொல்றாங்க. "எந்த இடத்துல பல்லி விழுந்துச்சுன்னு" சொன்னோனே, "லெஃப்ட் சைடுன்றாங்க." "அப்படின்னா நல்லது தான் அது. அது நல்ல சகுனம்ன்றாங்க." அதாவது சேது தொழில் இதெல்லாம் இன்னும் மேல மேல வளர போறான்ற மாரி சொல்லிடுவாங்க. இப்ப நான் பத்த வைம்மான்னு சொல்லி பத்த வச்ச உடனே விளக்கும் எரிஞ்சிடும். அப்புறமா சாமி எல்லாம் கும்பிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? இங்க பாருடி குழந்தை வீட்டுக்குள்ள வந்துடுச்சுல்ல. இனி பாரு என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு." அந்த ஐஸ்வர்யாவும் சேதும் சந்தோஷமா இருந்துருவாங்க. ஐஸ்வர்யா பிளான் எல்லாம் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகவே ஆகாதுன்றாங்க. "எப்படிம்மா சொல்ற ஒர்க் அவுட் ஆகாதுன்னு?" "கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது." "அம்மா நான் சொல்றேன் இல்லன்றாங்க." "அம்மா ஏதோ ஒண்ணுமா ஒர்க் அவுட் ஆகாது இருந்தா அது வரைக்கும் சந்தோஷம் தான்றாங்க." "கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பா ஐஸ்வர்யாவ வந்து தொரத்தி விட்டு மறுபடியும் வந்து அந்த குழந்தைய தான் குழந்தையா வளர்த்தவும் தமிழ் செல்வியும் சேது முன்னாடி ஒண்ணு சேருவாங்க. இதுதான் நடக்க போது பாருன்ற மாரி சாவித்திரி தாமரையும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல சேது வந்து ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ போறாங்களா? இல்ல அந்த குழந்தைய எப்படி நல்லபடியா சேது வளர்க்க போறாங்கன்றத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நீங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.